மக்களை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த செட்டப் எதுக்குன்ட்டு. இந்த செட்டப் ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லா வீட்லேயும் நார்மலாக ஆர்ஓ வாட்டர் வச்சுருப்போம். ஆர்ஓ வாட்டர் தண்ணி வந்து வெளியில் தான் விடுவோம். ஒன்று சிங்கில் விடுவோம், இல்லைனா பாத்ரூமோடு எங்கேயாவது போய் வெளியில் போயிடும் தண்ணி. நாங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா, ஆர்ஓ வாட்டர்லேருந்து வர வேஸ்ட் வாட்டரை இந்த டேங்க்கில் நான் சேவ் பண்ணுறேன். இது ஒரு 220 லிட்டர் ட்ரம்மு. இதிலே ஒரு குழாய் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த பைப் அப்படியே போகும், அப்படியே போய் இங்கே வந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடும். கிச்சனில் ஆர்ஓவில் கனெக்ட் ஆகிருக்கும். 2 ட்ரம் வச்சுருக்கேன். ஸோ எப்போல்லாம் ஆர்ஓ ஓடுதோ அதில் இருக்க வேஸ்ட் வாட்டர் இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிரும். இதிலேருந்து நாங்கள் எடுத்து வாசல் பெருக்கிறதுக்கு, வாசல் தெளிக்கிறதுக்கு, கழுவி விட்றதுக்கு, வெளியே போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறதுக்கு, வெளியிலே இருந்து சில நேரம் வீடு துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தண்ணியாக யூஸ் பண்ணுவோம். சென்னையில் இருக்க தண்ணி பஞ்சத்துக்கு இவ்வளோ தண்ணி எப்போ யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இதான் காரணம். இது ரொம்பறதுக்கு எனக்கு யூஸ்வலாக ஒரு 2 நாள் ஆகும். நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ரொம்ப நாளும் ஒரு நாள் விட்டு ரொம்ப நாளும் அடுத்த நாள் நாங்கள் எடுத்து இந்த வாசல் கழுவி விட்றது இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவோம். நீங்களும் இது மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் இருக்கிற தண்ணி பஞ்சத்துக்கு இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.